வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். புயல் சின்னம் உருவாயிருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர மழையா இருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. பார்த்து தேவையில்லாம வெளியில போகாம எல்லாரும் சேஃபா இருங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கோவாக்கு போயிருந்தாரு. அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா IFFI கோவா 2025 அதுக்கு போயிருந்தாரு. அங்கு போன பொழுது அவர் கோவா முதல்வர், அதே மாதிரி கோவாவுடைய தொகுதி MP இவங்களெல்லாம் மீட் பண்ணாரு. கோவா முதல்வர் அவர் வீட்டில் மீட் பண்ணார். அது சம்பந்தமா கோவா முதல்வர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. கமலஹாசன் அவர்களும் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. விரியாட்டோ பெர்னாண்டஸ் அப்படிங்கிற கேப்டன் விரியாட்டோ பெர்னாண்டஸ் அவர் தான் கோவாவுடைய MP. அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, உலகநாயகனை மீட் பண்ணிட்டு ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாரு. பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு and honored to receive an invitation from Rajya Sabha member Mr. Kamal Hassan, Padma Bhushan, brilliant filmmaker, actor, writer, and acclaimed as a encyclopedia of Indian cinema. The evening discussion ranged from education, defense, foreign policy, India's economy, the responsibility towards society, and more so towards the downtrodden, etc. We discussed very little about cinema. One will be surprised to know that many close relatives of Sri Kamal Hassan have served in the armed forces. Kamal was in Goa as his film Amaran was chosen as the opening film in the Indian Panorama section at the 56th International Film Festival of India. Personally, it was great learning experience for me, an evening that I did not want to end. Appreciating the phenomenal knowledge of Sir Kamal on various topics, his contribution to charitable causes, which many are not aware, and most importantly, his indomitable love for the country. He finally disclosed the reason for inviting me for a private meeting, his love and respect for men in uniform, my journey and transformation from uniform to activism politics, and now both being in the standing committee for defense, and humbling experience and evening to cherish. உலகநாயகன் கமலஹாசனுடைய நெருங்கிய உறவினர்கள் இந்திய மிலிட்ரி, இந்த ராணுவத்தில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவர் கேப்டன் விரியாட்டோ பெர்னாண்டஸ், அவரும் மிலிட்ரியிலேருந்து MP ஆனவர். அவர் என்னை கூப்பிட்டதுக்கு காரணம் நீங்க மிலிட்ரியிலேருந்து வந்ததுனால உங்க மேல எனக்கு தனி மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி கமலஹாசனை பத்தி, அவர் சினிமாவை பத்தி கொஞ்சம் தான் பேசியிருக்காங்க, மற்ற விஷயங்களை தான் நிறைய பேசியிருக்காங்க. சொசைட்டியுடைய மற்ற விஷயங்கள், டவுன்ராட்டன் பீப்புள், அதாவது ரொம்ப கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சமீபத்துல KS ரவிக்குமாருடைய பேட்டி, KS ரவிக்குமார், விஷ்ணுவர்தன், அதே மாதிரி நம்ம கவிஞர் ஸ்நேகன், இவங்க கோபிநாத்துக்கு கொடுத்த ஒரு ரவுண்ட் டேபிள். அதுல அன்பே சிவம் படம், தெனாலி எல்லாத்த பத்தி பேசும்பொழுது ரவிக்குமார் சொன்னார். அதாவது எப்படின்னா, தெனாலி படம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடைசி காலகட்டத்தில் ஆளவந்தானுக்காக கமல் உடம்பை ஏத்துனாராம். இதை பார்த்தோன்னே, சார் இது எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அவர் உடம்பை ஏத்துனாருங்கிறதுக்காக அந்த ஃபைட்டு, அவருக்காக சட்டையை அவுக்குற மாதிரி ஒரு ஃபைட்டை வச்சு அதுல காமிக்க வச்சிருக்காரு. அதாவது எதெல்லாம் கமல் சார்ட்ட பெஸ்டா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அது ரவிக்குமார் கமர்ஷியல் டைரக்டர் இல்ல, அவர் விடுவாரா? கமலஹாசனை அப்படி காமிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு அப்படி பண்ணியிருக்காரு. அதான் முதல்ல அன்பே சிவம் படம் டைரக்டர் பிரியதர்ஷன் தான் டைரக்ட் பண்ண வேண்டியது. பிரியதர்ஷன் டைரக்ட் பண்றதா இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டாங்க. நம்ம லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் முரளி சார் சொன்னார் இதை. அதுக்கப்புறம் ரவிக்குமார்கிட்ட அந்த கதை போயிருக்கு. அதாவது ரவிக்குமார் கமல் சார் டிஸ்கஸ் பண்றப்ப ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த கதை கிளைமேக்ஸ்ல ஹீரோ தோத்துட்டு போறது எனக்கு பிடிக்கல. அன்பே சிவம் கதை முதல்ல ஆரம்பத்துல கமல் எப்படி பிளான் பண்ணாருன்னா, மாதவன் கேரக்டர்ல கமலும், கமல் கேரக்டர்ல சிவாஜியும் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் கமலும் SPBயும் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமியும் கமலும் பண்றதா இருந்தது. கடைசியில அது மாதவனும் கமலும் பண்றதா வந்தது. ரவிக்குமார் என்னன்னா, என்னுடைய கதை என்ன சிம்பிள் கதை, அதாவது என்ன மாதிரி பிளான்னா, ஒரு 2 பேர் நண்பர்கள், அந்த நண்பர்கள் அதாவது ஒரு டிராவல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இவர் போய் அவரை மீட் பண்ண போறாரு. அந்த கல்யாணத்துக்கு வர சொல்றாரு. இவர் போறாரு. அங்க பார்த்தா இவர் லவ் பண்ண பொண்ணை அவர் கல்யாணம் பண்றாரு. அது தெரிஞ்சும் அவர் அதை அட்டன் பண்ணாம வெளியே வந்துடுறாரு. அப்படிங்கிறது தானே சிம்பிள் இது. அது உள்ளுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கும், அது வேற விஷயம்.
சிம்பிள் விஷயம் இதுதானே. கமல் வந்து லவ் பண்ண கிரண் அப்படிங்கிற பெண்ணை வந்து மாதவன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது தெரிஞ்சு கமல் வந்து வெளில போயிடுறாரு. அந்த அட்டன் பண்ணாம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாருங்கிறது தானே படம். ஸோ இது வந்து என்னுடைய கதாநாயகன் தோத்துட்டு போய் அனாதையா போற மாதிரி இருக்கு நாயோட. எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு நட்பு கிடைச்சு அவர் சக்சஸா முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னாராம். அப்ப கமல் சொன்னாராம், ரவிக்குமார் நீங்க வந்து மாஸ் ஹீரோ ஆங்கிளே பாக்குறீங்க, இது வந்து ஒரு கிளாசிக்கல் சப்ஜெக்ட், நீங்க சொல்ற கிளைமேக்ஸை நான் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அப்படின்னா நான் இந்த படம் பண்ணல, நம்ம வேற படம் பண்ணுவோம்னு சொல்லி அவர் வேற அவைஷன் மிக வேற ஏதோ சப்ஜெக்ட் பேசி அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணி இந்த படத்தை இன்னைக்கும் இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் சொன்னாரு. என்னை பொறுத்தவரையே கமல் சார் தோக்குற மாதிரி இருக்கிற கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. மேபி என்ன நீங்க மசாலா டைரக்டர்னு சொல்லலாம், சொல்லிட்டு போங்க, பட் எனக்கு வந்து அவர் பிடிக்கலான்ட்டாரு. பட் இந்த கிளைமேக்ஸ் தான் கரெக்டான கிளைமேக்ஸ். ரவிக்குமார் சொல்றபடி அதை மாத்திருந்தா மற்ற சாதாரண படம் மாதிரி ஆயிருக்கும். ஒரு சாதாரண மற்ற எல்லா கமர்ஷியல் டைரக்டர் பண்ற படம் மாதிரி ஆயிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம அன்பே சிவத்தை பேசியிருக்க மாட்டோம். ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அதோட முடிஞ்சு போயிருக்கும், வந்துச்சு இவ்வளவு வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னதோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு யாருமே அன்பே சிவத்தை நினைச்சிருக்க மாட்டோம். இப்படி எடுத்ததுனாலதான் அந்த நாயோட நடக்கிற கிளைமேக்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஒரு இதுல ரேடியோல கேட்டிருந்தாங்க, இப்ப ஹலோ எஃப்எம்மா ஏதோ ஒரு எஃப்எம்ல கேட்டிருந்தாங்க, அதான் 3 காட்சிகளை சொல்லி இதுல எது உங்களுக்கு பிடித்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படின்னோடனே மழையில ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கமல் வந்து நாயோட நடந்து போற காட்சி, இந்த காட்சிக்கு தான் அதிக ஓட்டு கிடைச்சு அதுதான் நம்பர் 1 வந்தது. இன்னைக்கும் நம்ம அன்பே சிவத்தை பார்த்தோம்னா உட்காந்து பாக்குறோம்ல, சன் டிவியில போட்டா இல்ல நம்ம ஒரு ஓடிடியில வந்து அன்பே சிவம் ஃபுல்லா உட்காந்து பாக்குறோம்ல, அது வந்து அந்த உணர்வு வந்திருக்காது மசாலாவா எடுத்திருந்தா. வசந்த பாலனோட ஒரு பேட்டி பார்த்தேன் காலையில. ஏற்கனவே நாசரோட பேட்டி பார்த்திருக்கேன், இருந்தாலும் சில விஷயங்கள் சில பேர் மூலமா நமக்கு திருப்பி ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி எனக்கு வசந்த பாலனை பேட்டி பார்த்தப்போ ஒரு வில்லன்னா அவனை வந்து நீங்க ஒரு வேற மாதிரி சித்தரிக்க வேண்டாம், ஒரு மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க வேண்டாம். அவனை பொறுத்தவரையே கதாநாயகன் தான். அது எப்படின்னா, நாசர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, தேவர் மகன் படத்தப்ப கமல் சொன்னாரா, மாயனை வந்து யூசுவல் வில்லன் மாதிரி பண்ணிடாதீங்க, மாயன்கிறவன் கதாநாயகன், அவங்க அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அவன் சண்டை போடுறான், கதாநாயகன் வந்து சக்திவேல் வந்து அவங்க அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவன் சண்டை போடுறான், அவங்க ஆங்கிள் பாக்குறப்ப கதாநாயகர்கள் தான், நீங்க இதை வந்து தனியா ஒரு வில்லன் மாதிரி யூசுவல் சினிமால வர்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் அந்த மாயன் கேரக்டர் அவ்வளவு தத்ரூபமா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. 2 பேருக்குள்ள ரைவலரி, அந்த பங்காளி சண்டையா இருந்தா கூட அந்த ரைவலரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கமல் சொன்னாராம். இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும், அவன் ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இன்புட் கொடுப்பாராம் கமல். இந்த சீன்ல நீங்க இப்படிதான் பண்ண போறீங்க, பெரிய தேவர் இருக்காரு, நீங்க அவரை எதிர்த்து வந்து வசனம் பேசணும். உடனே இவர் பயப்பட்டாராம். அப்படிலாம் பயப்படாதீங்க, அவர் ஒரு கேரக்டர், நீங்க சிவாஜின்னு நினைச்சீங்கன்னா உங்களால நடிக்க முடியாது. ஏன்னா நம்ம சிவாஜி மேல எவ்வளவு மரியாதை இருக்கும் நமக்கு தெரியும். நீங்க சிவாஜின்லாம் நினைக்காதீங்க, பெரிய தேவரை நீங்க அவமானப்படுத்துற மாதிரி காட்சி, இந்த காட்சி தான் படத்துல திருப்பு முனை, அதுக்கப்புறம் தான் பெரிய தேவர் சாக போறாரு, அதனால நீங்க தைரியமா நடிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காட்சிக்கு இன்புட் கொடுப்பாராம் கமல். இந்த சீன்ல இப்படி நடிக்கணும், இதுக்கு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னு. ஸோ அப்படி கொடுத்து அந்த அதையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சம கதாநாயகன் அளவுக்கு அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் கமலஹாசன். அவருடைய அவுட்லுக்கே டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த இமேஜ் வந்து இவன் ஹீரோ வில்லன் அப்படின்னா அவன் ஆங்கிள் அவன் கதாநாயகன்கிற அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார்.